என் பெயர் வைட்டமின். என் பெயர் நொதி. என் பெயர் நியூக்ளிக் அமிலம். சரி, உங்க முக்கியத்துவத்தை சொல்லுங்க. என் பெயர் கார்போஹைட்ரேட். நான் ஆற்றலை அளிப்பவளாகிறேன். நான் ஆற்றல் மூலங்களாகவும் கட்டமைப்பு பலபடிகளாகவும் செயல்படுகிறேன். நான் தாவரங்களில் ஒளிச்சேர்க்கையின் மூலமாக ஸ்டார்ச் போன்ற வடிவில் சேமித்து வைக்கப்படுகிறேன். அதே போல விலங்குகளிலும் நைட்ரோஜன் மூலமாக சேமித்து வைக்கப்படுகிறேன். என் பெயர் புரிதல். நான் வளர்ச்சி அளித்தவர். அமினோ அமிலங்களை பொறுத்து புரதல்ல. இவை உணவில் உட்கொள்ளும் போது செரிமானம் அடைந்து அமினோ அமிலங்களாக பிரிவி அளிக்கின்றன. புரதங்களின் முக்கியத்துவம் பல்வேறு நோய்களுக்கு எதிராக உடலுக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்திகளை தந்துள்ளது. ஹீமோகுளோபின் என்பது ரத்தத்தில் உணவுப் பொருட்கள். இது நுரையீரலின் ஆக்சிஜன் செல்களில் இருந்து கார்பன் டை ஆக்சைடு நுரையீரலும் கடத்துகிறது. என் பெயர் வைட்டமின். நான் ஊட்டச்சத்து அளிப்பவர். வைட்டமின் உடலால் தொகுக்க இயலாது. நான் உணவின் மூலம் மட்டுமே கிடைப்பேன். கொழுப்பில் கரையும் வைட்டமின்கள் A, D, E, K. நீரில் கரையும் வைட்டமின்கள் C, P. நான் தான் நொதி. நான் வளர்ச்சி தேய்ப்பு மாற்றங்களுக்கு காரணமாவேன். நான் உயிர்வேதி வினைகளுக்கு வினையூக்கியாக செயல்படுவேன். நான் பல்வேறு செல் செயல்பாடுகளுக்கு தேவையான மூலக்கூறுகளை கூட்டுச்சாலை மாதிரியான அடிப்படையில் தொகுக்கிறேன். நான் வினையின் இடைநிலையை நிலைப்படுத்துவதன் மூலம் கிளறுகோள் ஆற்றலை குறைத்து வினையை ஊக்கப்படுத்துகிறேன். நான் தான் நியூக்ளிக் அமிலம். ஒரு மரபு பொருட்களை உருவாக்குவதற்கும் கடத்துவதற்கும் நானே காரணமாவேன். ஒரு தலைமுறையில் உள்ள தகவல்களை மற்றொரு தலைமுறைக்கு மாற்றுவதே எனது சிறப்பம்சமாகும். குரோமோசோமில் 2 விதமான நியூக்ளிக் அமிலங்கள் உள்ளன. அவை DNA மற்றும் RNA. DNA ரேகை பதிவு மூலம் தடய அறிவியல் துறையில் குற்றவாளிகளை எளிதில் கண்டறிய பயன்படுத்தப்படுகிறது. DNA டிஆக்சிரிபோ சர்க்கரையை கொண்டுள்ளது. இவை இரட்டை இழை மூலக்கூறுகள் ஆகும். இதன் வாழ்காலம் அதிகம். RNA ரிபோ சர்க்கரையை கொண்டுள்ளது. இவை ஒற்றை இழை மூலக்கூறுகள் ஆகும். இதன் வாழ்காலம் குறைவு. ஓ, அப்ப இவ்வளோ விஷயம் இருக்கா இதுல? நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்களா தெரிஞ்சுக்கிட்டீங்களா? நன்றி. நன்றி.